morning students. Now we are in unit 1 chemistry of polymers in session 4. In this session we will discuss about the polymerization. இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா பாலிமரைசேஷன்னா என்ன, degree of polymerization என்ன, and chain polymerization. Chain polymerization is also known as addition polymerization. இந்த பாலிமரைசேஷனுங்கிறது எப்படி நடக்கிறது, இது ஏன் பண்ணணும், அந்த டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன் இந்த பாலிமரைசேஷன் என்ன இருக்கு, செயின் பாலிமரைசேஷன் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த செஷனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டுங்களா, இதில் பாலிமரைசேஷன் the process by which the monomer molecules are linked to form a big polymer molecule is called polymerization. Monomer molecules, low molecular weight monomer molecule. சரிங்க, யூஸ்வலாகவே மோனோமர் வந்து எப்போவுமே இருக்கும், லோ மாலிகுலர் வெயிட்டில் தான் இருக்கும். இந்த லோ மாலிகுலர் வெயிட் மாலிகுல்ஸை நிறைய லோ மாலிகுலர் மாலிகுல்ஸ் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஒரு பெரிய மாலிகுல்ஸாக கிடைக்கிறது தான் பெரிய பாலிமராக இருக்கக்கூடிய செய்யக்கூடியது தான் பாலிமரைசேஷன் என்று பெயர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன், டிபி ரெப்ரசன்ட் ஆஸ் அ டிபி. டிபி அப்படின்னு எழுதுனா அது டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன். இந்த லாங் செயின், அதாவது மோனோமர் லிங்க் பண்ணி ஒரு லாங் செயின் பாலிமரைசேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லாங் செயின்குள்ள எத்தனை லோ மாலிகுலர் வெயிட் மோனோமர் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் டிபின்னு பேர். தட் இஸ் மோனோமர், இந்த லோ மாலிகுலர் வெயிட் மோனோமர் மாலிகுல்ஸ் எல்லாம் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் a repeating unit. The number of repeating unit present in a polymer molecule is known as a degree of polymerization. மறுபடியும் சொல்கிறேன், the number of repeating unit present in the polymer molecules is known as a degree of polymerization. Number of repeating unit molecular monomer molecules present in a polymer molecule. சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், the length and size of the polymer can be decided. ஸோ டிபி தெரிஞ்சுனாவே அதனுடைய லென்த்தும் அதனுடைய சைஸையும் நம்மளால் சொல்ல முடியும். அடுத்தது the molecular weight of the polymer is product of the molecular weight and the molecular weight of the monomer and DP. இப்போ நமக்கு டிபி தான் தெரியும், மோனோமருடைய லோ மாலிகுலர் வெயிட் மோனோமருடைய மாலிகுலர் வெயிட் என்னன்னு தெரியும். ரெண்டையும் வச்சு நாம் என்ன பண்ணிக்கலாம், தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாலிமருடைய மாலிகுலர் வெயிட் என்னன்னு சொல்லிடலாம். தட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் த பாலிமர். தயாரிச்சிருக்கிற பாலிமருடைய மாலிகுலர் வெயிட்டை எதை வச்சு சொல்லலாம்னா டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன், அதாவது டிபி. டிபிங்கிறது நம்பர் ஆஃப் monomer, நம்பர் ஆஃப் repeating unit present in a polymer and the molecular weight of that particular monomer. அப்போ உதாரணத்துக்கு எத்திலீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து 10,000 எத்திலீன் எடுத்துருக்கோம். இந்த 10,000 எத்திலீன் என்ன ஆயிருக்கு, ஒன்னோட லிங்க் ஆகிருக்கு. லிங்க் ஆகி ஒரு லாங் பாலிமராக மாறிருக்கு. அதுக்குரிய ஒரு சர்டன் மாலிகுலர் வெயிட் இருக்கும். சரிங்களா? ஸோ 10,000 இருக்கக்கூடிய மோனோமர் தான் நமக்கு டிகிரி ஆஃப் பாலிமரைசேஷன். சரிங்களா? அப்போ எத்திலீனுடைய மாலிகுலர் வெயிட் தெரியும். இட்ஸ் கிவன் எத்திலீன் மாலிகுலர் வெயிட் தெரியும். அதே போல் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது தெரியும். இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், பாலிமருடைய மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னா, மாலிகுலர் வெயிட் ஆஃப் த பாலிமர் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் தி மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி மோனோமர் இன்டூ டிபி. மறுபடியும் நான் சொல்கிறேன், மாலிகுலர் வெயிட் ஆஃப் த பாலிமர் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி மோனோமர் இன்டூ டிபி. இது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளத்தை வச்சு சால்வ் பண்ணியிருக்கேன். ப்ராப்ளம் என்னன்னா, ஃபைண்ட் தி மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி பாலிவினைல் குளோரைட் பாலிமர் ஹேவிங் டிபி 1000. 1000 டிபி இருக்கக்கூடிய பாலிவினைல் குளோரைடோட மாலிகுலர் வெயிட்டை கண்டுபிடிக்கவும். மாலிகுலர் வெயிட் அது பாலிவினைல் குளோரைடு எதுலும் தயாரிக்கணும், வினைல் குளோரைடு தயாரிக்கும். 10,000 வினைல் குளோரைடு மோனோமர்ஸை போட்டு தான் நாம்
ஒரு பாலிவினைல் குளோரைட் பாலிமர் செஞ்சு வச்சிருக்கோம். இந்த பாலிவினைல் குளோரைட் மானோமருடைய மாலிகுலர் வெயிட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? பாலிமரோட மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி பிவிசி கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, மாலிகுலர் வெயிட் ஆஃப் தி polymer is equal to molecular weight of the monomer into dp. That is molecular weight of the PB63 into 1000. You will use 63,000. So the molecular weight of the polyvinyl chloride is 63,000. அப்படின்னு ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்கும். Most of the polymers used as a plastics. எந்தெந்த பாலிமர்ஸ் நம்ம யூஸ் அ பிளாஸ்டிக், ரப்பரு, ஃபைபர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ தே ஹாவ் எ மாலிகுலர் வெயிட் பிட்வீன் 10,000 to 5 lakhs. 10,000 மாலிகுலர் வெயிட்லேருந்து 50,000 மாலிகுலர் வெயிட் இருக்குது. அதுதான் இப்போ மாலிகுலர் வெயிட் அதிகமாக அதனுடைய ஸ்ட்ரென்த்து, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸு, அதனுடைய வேறு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இன்னும் மாறிக்கொண்டே போகும். நம்ம அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதனோட மாலிகுலர் வெயிட்டை நம்ம மாற்றிக்கலாம். பாலிமரைசேஷன் என்ன? தி ப்ராசஸ் பை விச் தி monomer molecules are linked to form a big molecules is called polymerization. The process by which the monomer molecules are linked to form a big polymer molecules is called polymerization. Chain polymerization and addition polymerization ரெண்டும் ஒன்று தான். Chain polymerization or addition polymerization. Definition: chain polymerization என்ன? Chain polymerization is characterized by self addition of monomer molecules in rapid chain reaction. செல்ஃப் அடிஷன், அதாவது தானாகவே சேர்ந்துக்கிறது, அதுக்கு தான் செல்ஃப் அடிஷன் என்று சொல்கிறது. என்னது? மோனோமர் மாலிகூல்ஸ் ஒன்றோட ஒன்று தானாகவே சேர்ந்துக்கிறதுக்கு பேர் தான் செல்ஃப் அடிஷன். ரேபிட் செயின் ரியாக்ஷன். இப்படியே ஒன்றோடு சேர்ந்து ஒரு பெரிய செயினாக ஃபார்ம் பண்ணணும். ஃபார்ம் பண்ணும் பொழுது எந்த விதமான பை ப்ராடக்ட்டும் வெளியே வரக்கூடாது, எந்த வித பை ப்ராடக்ட்டும் இருக்காமல் இருக்கணும். அப்புறம் தி ப்ராடக்ட் ஹாவ் த சேம் எலிமெண்டல் காம்போசிஷன் ஆஸ் தட் ஆஃப் தி மோனோமர். மானோமர் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி சாயலில் தான் என்ன இருக்கணும், சாயலில் தான் பாலிமரும் இருக்கணுமே தவிர வேறுபடக்கூடாது. சரிங்களா? இப்போ எத்திலின் எடுத்துட்டோம்னா அது பாலி எத்திலீனாக தான் இருக்கணும். பாலி எத்திலீன் வந்து எத்திலீனோட குரூப்ஸ், எத்திலோடைய ப்ராப்பர்ட்டி கொடுக்குற மாதிரி இருக்க வேண்டும். அப்புறம் பை ஃபங்க்ஷனால் ப்ரொவைடட் டபுள் பாண்ட் ப்ரெசன்ட் இந்த மோனோமர். ஒரு மோனோமர் ரியாக்ட் ஆகும்போது என்ன இருக்கணும், அதுக்கு பை ஃபங்க்ஷனாக இருக்க வேண்டும், டபுள் பாண்ட் ப்ரெசன்ஸாக இருக்க வேண்டும். இப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக பாலிமரைசேஷன், செயின் பாலிமரைசேஷன் செய்யலாம். அதான் அடிஷன் பாலிமரைசேஷன் இந்த ஸ்லைடில் கிளியராக இருக்குது. த செல்ஃப் அடிஷன், தன்னைத்தானே செல்ஃப் ஒன்றோடு ஒன்று ஃபார் செவரல் பை ஃபங்க்ஷனல் மோனோமர்ஸ். Bifunctional CH2 double bond CH2 bifunctional monomers to link each other to takes place in a chain reaction. ரொம்ப செயின் மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகணும். வித்தவுட் த எலிமினேஷன் ஆஃப் சிம்பிள் மாலிகுல். எந்த விதமான வாட்டர் மாலிகுல்ஸோ இல்லை ஏதோ ஒரு நைட்ரஜன் கேஸோ கார்பன் டை ஆக்சைடு கேஸஸ் எல்லாத்தையும் இல்லாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாலிமரைசேஷன், அடிஷன் பாலிமரைசேஷன் பண்ணுறோம். கீழே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ரியாக்ஷன் இருக்கு பாருங்க. என் நம்பர் நிறைய CH2 டபுள் பாண்ட் CH கீழே ஒய்ன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? அதில் இந்த ஒய்யை நீ என்னவா மாற்றிக்கலாம், எத்திலீனாக மாற்றிக்கலாம். CH2 எத்திலீன், ப்ரோப்பலின், வினைல் குளோரைடு, ஸ்டைரீன், அக்ரோனைட்டுன்னு மாற்றிக்கலாம். அப்படி மாறும்போது அப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 என்னவா மாறுது? பாலிமரைசேஷன் ஆகும்போது CH2 சிங்கிள் பாண்ட் CH2வாக மாறுகிறது, என் டைம்ஸாக மாறுகிறது. இந்த CH2 சிங்கிள் பாண்ட் CH2ங்கிறது என்ன ஆகும், நிறைய செயினாக மாறிக்கிட்டே இருக்கும். இந்த செயின் பாலிமரைசேஷனில் பார்த்தீங்கன்னா 3 விதமான ப்ராசஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். யூஸ்வலாகவே எல்லா வினைல் பாலிமர்ஸ் எல்லாமே செயின் பாலிமரைசேஷனில் தான் செய்கிறோம். ஸோ செயின் பாலிமரைசேஷன் சம்டைம் டேர்ம்ட் அஸ் அ வினைல் பாலிமர் பிகாஸ் ஆஃப் தி மோனோமர்ஸ் ஆர் வினைல். நிறைய வினைல் கேட்டகரிஸ் இருக்கக்கூடிய மோனோமர்ஸை தான் நாம் என்ன பண்ணுறோம், பாலிமர்ஸாக மாற்றுறோம். ஸோ இட் இஸ் செயின் பாலிமரைசேஷனை சில டைமுகளை நம்ம வினைல் பாலிமரைசேஷன் என்றும் அழைக்கிறோம். இந்த செயின் பாலிமரைசேஷனுக்கு செயின் பாலிமரைசேஷன் கன்சர்ன் 3 மேஜர் ஸ்டெப்ஸ். ஒன்று இனிஷியேஷன், ப்ரொபகேஷன் அண்ட் டெர்மினேஷன். சரிங்களா? இந்த செயின் பாலிமரைசேஷன்
மூணு ஸ்டெப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணோம். இனிஷியேஷன், ப்ரொபகேஷன், டெர்மினேஷன். இனிஷியேஷனை வந்து ஒரு ரியாக்ஷன் ஆரம்பித்து வைக்கிறது, ரியாக்ஷன் நடக்கும்பொழுது அந்த ரியாக்ஷனை தொடர்ச்சியாக நடக்க வைக்கிறது ப்ரொபகேஷன். அந்த தொடர்ச்சியாக நடந்தது சில நேரங்களில் மாலிகுலர் வெயிட் போதும் அப்படிங்கிறப்ப அந்த ரியாக்ஷனை நிறுத்திடுறது, அதுக்கு பேர் டெர்மினேஷன். அந்த மாதிரி 3 ஸ்டெப்ஸும் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இதில் செயின் பாலிமரைசேஷனை. இந்த 3 ஸ்டெப்புமே சில மெக்கானிசத்துக்கு வச்சு தான் நாம் ஃபாலோ பண்ணோம். அதில் ஒரு மெக்கானிசம் வந்து ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம், ரெண்டாவது அயானிக் மெக்கானிசம். அதை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று கேட்டையான், இன்னும் வந்து அயானை பிரிக்கிறோம். மூணாவது வந்து கோஆர்டினேஷன் மெக்கானிசம். இதை பற்றி நாம் ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த என்னென்ன மானோமர்ஸ் செயின் பாலிமரைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னா, வினைல் காம்பவுண்ட்ஸு, அலைல் காம்பவுண்ட்ஸு, ஓலிஃபின்ஸ், அதாவது பாலிஎத்திலீன், பாலிப்ரொபலின், டயன்ஸ், பியூட்டடைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் இங்கே காமன் அடிஷன் பாலிமர்ஸ், அதாவது செயின் பாலிமரைசேஷன், அடிஷன் பாலிமரைசேஷன் செய்யக்கூடிய சில மானோமர்ஸ் கொடுத்துருக்கேன். அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா இருக்குது. அதே மாதிரி பாலிமரா மாறும்போது அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா, அதனுடைய காமன் நேம். இப்போ எத்திலீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்கும், CH2 டபுள் பாண்ட் CH2, அது பாலிமராக மாறும்போது CH2 சிங்கிள் பாண்ட் CH2 n டைம்ஸ் ஆகுது, பாலி எத்திலீனுங்கிறோம். வினைல் குளோரைடை CH-Cl டபுள் பாண்ட் இருக்குது, அது CH2ஆக பாலிமர் ஆகும்போது CH-Cl சிங்கிள் பாண்ட் CH2 n டைம்ஸ் பாலி வினைல் குளோரைடு ஆகுது. ஸ்டைரின் அதே மாதிரி C6H5 டபுள் பாண்ட் CH2, இந்த டபுள் பாண்ட் ப்ரெசன்ஸ் இருக்கிறதுனால அது என்ன ஆகுது, அது அந்த டபுள் பாண்டும் சிங்கிள் பாண்டு மாதிரி பாலிஸ்டைரீன் ஆகுது. கீழே பார்த்து அதே மாதிரி தான் அக்ரோனைட்டர், ப்ரோபேன், மித்தைல் மித்தாக்ரேட். கீழே பார்த்தீங்கன்னா டெட்ராஃப்ளோரோ எத்திலீன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா CF2 டபுள் பாண்ட் CF2, இந்த குளோரின் ஆட்டமுக்கு மேலே வந்து வினைல் குளோரைடில் குளோரின் ஆட்டம் இருக்கும், இங்கே ஃப்ளோரின் ஆட்டம் இருக்கும். சரிங்களா. இந்த CF2 டபுள் பாண்ட் CF2 வந்து என்னவா மாறுது, CF2 சிங்கிள் பாண்ட் CF2 n டைம்ஸ் மாறுது. அதாவது நிறைய டெட்ராஃப்ளோரின் ஆட்டம்ஸை வந்து மாலிகூல்ஸை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பாலிடெட்ராஃப்ளோரோஎத்திலீன்ங்கிற ஒரு பாலிமர் தயாரிச்சிருக்கோம். சரிங்களா. இப்படி தான் நமக்கு அடிஷன் பாலிமரைசேஷன் நடக்குது. இந்த செஷனை இதையோடு முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் செஷனில் வில் டிஸ்கஸ் அபவுட் தி some other topics in this same unit 1. இதை நீங்கள் இந்த செஷனை ஃபர்தராக நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸாக இருக்கக்கூடிய பாலிமர் சயின்ஸுங்கிற புக் இது பாலிமர் சயின்ஸ் புக்கில் மிஸ்டர் கௌரிக்கர், NS விஸ்வநாதன், ஜெயதேவ் அப்படிங்கிற ஆத்தர்ஸ் இருக்காங்க. அவங்க புக்ஸை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ணலாம்.